ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் செம்மொழி பூங்காவுக்கு தான் வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் டேஸா ஓப்பன் பண்ணது. ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். வாங்க இந்த செம்மொழி பூங்காவ எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி ஃபுல் ரிவ்யூவா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த பார்க் பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் டேஸா நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா மூலியமா பார்த்தீங்கன்னா, திறக்கப்பட்ட ஒரு பார்க் இது. இங்க பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளவர்ஸ் தான் அதிகமா இருக்கும். ஃப்ளவர்ஸ் கார்டன் அதிகமா இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ட்ரி ஃபீஸ் வந்து கம்பல்சரி வாங்கணும். என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ரூ. 10, அடல்ட்டுக்கு வந்து ரூ. 15. நீங்க ஃபோட்டோகிராஃபி, வீடியோ அந்த மாரி எடுக்கணும்னா ரூ. 50 வருங்க. ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டெய்லியும் வாக்கிங் போறதா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை மூவி எடுக்கிறதா இருக்கட்டும், எதா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து 6 o'clockலேருந்து ஈவினிங் 6:30 வரைக்கும் இங்கே ஓப்பனிங்கில் இருக்குது. கம்பல்சரி நீங்கள் என்ட்ரி ஃபீஸ் வாங்கிட்டு உடனே மேப் இருக்குங்க. இதுக்கான மேப்பை நம்ம எடுக்க மறந்துட்டோம். நீங்கள் கம்பல்சரி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் என்னென்ன இடங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்துருக்கோம். இன்னும் என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்றத கம்பல்சரி நீங்கள் அந்த மேப்பை யூஸ் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா இந்த ஃபுல்லாகவே பார்க்கலாங்க. இப்போ நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இங்கே செம்மொழி பூங்கா ஓப்பனிங்க்கான முதலமைச்சர் ஐயானுடைய போர்டு இருக்குங்க. ஸோ அதே ஸ்டெப்பில் நீங்கள் அப்படியே நடந்து போனீங்க அப்படின்னா கடையல் வள்ளல்களான பாரி, ஓரி, திருமுடிக்காரி அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து சிற்பங்கள் இருக்குங்க. பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். அனைத்தையும் பார்க்கலாம் வாங்க. கடையெழு வள்ளல்களை பார்த்து முடிச்சுட்டு அடுத்து நம்ம கார்டன் ஏரியா தான் பார்க்க போகிறோம். இந்த கார்டன் ஏரியா என்னென்ன இருக்குது அப்படின்ற எல்லா விஷயமும் இந்த போர்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பக்கமே பார்த்தீங்கன்னா தங்க ரதமும் இருக்குது இங்கே. ஸோ இதுதாங்க என்ட்ரன்ஸ் முடிச்சுட்டு நம்ம அப்படியே முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இங்கே தான் பயங்கர ட்விஸ்ட்டு. 3 மாதத்துக்கு ஒரு தாட்டி பூக்குமா இந்த பூக்கள். அப்படி என்னடா பூவு அப்படின்னு பார்த்தா நாம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய சாமந்தி பூ தாங்க. இதுதான் எனக்கு பயங்கர ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. நான் ஏதோ வேறு ஏதோ நினச்சிருந்தேன். ஆனால் சாமந்தி பூ பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தாட்டி இருக்குது அப்படின்னு இருந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேடியம் தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்களாம். அப்படியே இந்த வாட்டர் ஃபவுண்டெயினும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ நீங்களும் அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே பார்த்துட்டே போகலாம். யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க வீடியோவை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட்டு ட்ரிங்கிங் வாட்டர் மெஷினை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கூட குடிச்சிக்கலாங்க.
ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது லைப்ரரி தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது டெம்பரவரியாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே ஜிம்மும் இருக்குதுங்க. நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக இது பண்ண முடியாது. ஸோ டெய்லி ஒரு ரிலாக்ஸேஷன்ஸ் அந்த மாதிரி வந்து ஒரு பர்பஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே குழந்தைங்களுக்கான பார்க்கிங் ப்ளே ஏரியாவும் இருக்குங்க. ஸோ எல்லாமே வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன்ஸ்க்காகவும் ஒரு குழந்தைகள் வந்து என்ஜாய்மெண்ட்டுக்காகவும் பார்த்திங்கன்னா இந்த பார்க்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லா ஃபெசிலிட்டியும் இங்கே இருக்குங்க. அடுத்து இன்னொரு லைப்ரரி பார்த்திங்கன்னா இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கார்டனும் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பக்கத்துமே பார்த்தீங்கன்னா ஒரு கியூஆர் கோடும் இருக்குங்க. அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா இங்கே என்னென்ன செடிகள்லாம் இருக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அந்த மேப்பை நம்ம எடுக்க மறந்துட்டோம். ஸோ ஒவ்வொரு இடமும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஆளுங்களும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே க்ளீன் பண்ணிட்டே இருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோஜா செடிங்க தான் இருக்குங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. பார்த்தீங்கன்னா நைட் டைமில் நல்லாவே இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெடிமேடு பூச்சிங்க, பட்டாம்பூச்சி அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேடில் வச்சுருக்காங்க. நைட்டில் இதெல்லாம் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளார்லாம் வந்து பார்த்தா பறிக்கக்கூடாத மாதிரி வந்து போர்டெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணாங்கனாலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாமளும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எந்த ஒரு இது இல்லாமல் நாமளும் அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டோங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்க் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிக்கக்கூடிய நேரம் வந்துடுச்சு. என்னப்பா இன்னும் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி இது பண்ணாதீங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா மேப்பை எடுக்க மறந்துட்டாங்க. அதனால் எந்தெந்த ஏரியா பார்க்குறது இருக்குது, இன்னும் நிறைய இருக்குதுங்க இடம். ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற இடம்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா பலூன் ஃபோட்டோ ஷூட்டு இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குதுங்க. ஆனால் நம்மளால தான் கண்டிப்பாக இதை பார்க்கவே முடியல. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக ஃபுல் விளாகாக எடுத்து இது பண்ணோம். இது ஒரு ரிவ்யூவாக எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நோட்டிஃபிகேஷனாக வருவோம். பாய்ங்க எல்லாருக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.